ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் சேரன் இருந்துட்டு சந்தா கூட வெளியில் போனது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா சோழன் இருந்துட்டு ரொம்பவே பசியோடு இருக்காங்க. சோழனை சோழனை பார்த்த உடனே என்னடா நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னடா இது நான் சந்தோஷமாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு சோழனே ஒரு பக்கம் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாரு. அதுக்கு அடுத்ததாக நம்ம சேரன் வந்த உடனே சத்தத்தை கேட்ட உடனே நிலாவும் பாண்டியும் வராங்க. அண்ணன் என்னண்ணே இன்னைக்கு எல்லாமே ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எல்லாமே ரொம்பவே சந்தோஷமாக போச்சுடா. ஆனால் என்ன பீச்சுக்கு போனதான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா என்னென்ன ஆச்சோ அந்த பசங்க ஏரியக்கார பசங்க போல இருக்கு, தேவையில்லாமல் பிரச்சனையை பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சந்திரபா கூட்டிகிட்டு வந்து சமாதானம் பண்ணி பழையபடியே சந்தோஷமாக ஆக்கி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. சரிண்ணே வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் சாப்பிட்டேன்ப்பா. ஆமாம் நான் மறந்தே போயிட்டேன், நீங்கள் இன்னும் சாப்பிட்ருக்க மாட்டீங்கள, இருப்பா ஏதாவது நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அண்ணன் அவ்வளோலாம் பதட்டப்படாதீங்க, நாங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. ஆமாம் பல்லவனை எங்கே காணோம், அவங்க ஃப்ரெண்டுக்கு ஏதோ பர்த்டே பார்ட்டியா, அதனால் அங்கேயே போய் நான் சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அங்கே கிளம்பி போயிட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம இதுக்கு மேலேயும் அண்ணனுக்கு கல்யாணத்தை தள்ளிப்படக்கூடாது, சீக்கிரமாக சந்தாவுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. சேரன் இதை கேட்டோன்னு ரொம்ப அழகாகவே வைக்கப்படுறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.